நாம நம்ம சேனல்ல இந்தியன் அடால்ட் மூவிஸ் மட்டும் இந்தியன் அடால்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரைம் பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பரிதர்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த வெப் சீரிஸோட 2 பார்ட் நான் போட்டேங்க. இன்னைக்கு நம்ம 3வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அந்த 2 எபிசோட பார்த்தா மட்டும்தான் இந்த 3வது எபிசோட் உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் புரியும். சரி ஓகே गाइस, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அந்த பெல் பட்டனை ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் காட்டும். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஒரு லைக் போட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நான் வீடியோ கொடுப்பேன். சரி ஓகே गाइस, வாங்க நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்காரரான ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய முதல் மருமக கூட செம்மையா விளையாட ஆரம்பிக்கிறாரு. இந்த பெட்ரூம் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட்டாவும் ரொமான்டிக்காவே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துக்கு மேல போகும். இந்த மேட்ரு சீன்ஸ் எல்லாம் முக்கியமா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீனாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வீட்டுல சோஃபால உட்காந்துட்டு தன்னுடைய கணவரை தன்னை விட்டுட்டு வேலைக்கு போனதை நினைச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி அவங்க சோகத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப இவங்களோட மாமனார் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மருமகளான ஷீலாவை கூப்பிட்டுட்டே வராரு. மருமகளே எங்க இருக்க, நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திக்கிட்டே வராரு. இவர் சாதாரணம் வரலங்க, இவர் வரும்போது செம்மையாவே குடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு குடிபோதில வந்து தன்னுடைய மருமகளை கூட்டுட்டே வந்து இப்ப அங்க உட்கார்ந்து இருக்க தன்னுடைய மருமக பக்கத்துல போயிட்டு கீழே விழ பாப்பாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அவரை விழாம தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி பிடிச்ச நம்ம ஹீரோனி அவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, மாமா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, நான் ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா, ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு உன்னுடைய புருஷன் பங்கஜ் இருக்கான் இல்லையா, அவன் வேலைக்காக வெகு தூரம் போயிருக்கான். அவன் வர வரைக்கும் உன்னை பாத்துக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்கு. இந்த கிராமத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நானும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தேன். நானும் உனக்கு ஒரு வகையில புருஷன் தான். கண்டிப்பா உனக்கு தேவையான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தொட்டு பேசும்போது அதுக்கு அவ என்ன சொல்றானா, மாமா நீங்க தேவையில்லாம எதுவும் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. உங்க ஊர் பழக்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால நடந்துக்க முடியாது. இத என் வீட்டுக்காரன்ட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். இந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்னு செம்ம கோவப்பட்டு அவங்க மாமனார்கிட்ட சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான்மா. உங்க சிட்டி சைட்ல எல்லாம் எங்க பழக்க வழக்கம்லாம் அங்க கிடையாது, நீ பாத்துருக்க மாட்ட. ஆனா எங்க கிராமத்துல இந்த பழக்க வழக்கம் ரொம்ப நாளா இருக்கு. அதனால நாங்க அந்த பழக்க வழக்கத்தை மதிக்கிறோம், அதை நாங்க கடையும் பிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாத எங்க பசங்க எல்லாம் வெளியூர் வேலைக்கு போனதுக்கு அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே சேர்ந்து எங்க மருமக கூட தான் சேர்ந்து வாழறோம். எப்பெல்லாம் நாங்க சோர்வா இருக்கோமோ அப்பெல்லாம் மருமக கூட சேர்ந்து செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிப்போம். இதெல்லாம் எங்க ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயம் தான், இதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு மருமகளை கடமை என்ன தெரியுமா, தன்னுடைய மாமனாருக்கு இஷ்டப்படி அவ வளைஞ்சு கொடுக்கறதான். அவரை கஷ்டப்படாம அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல மருமகளுடைய கடமையே. நான் உன்னை இங்க சும்மா கூப்பிட்டு வரல, உன்னை நான் முறைப்படி கல்யாணம் பண்ணி தான் கூட்டு வந்தேன். என் பையன் எப்ப அக்னி சாட்சியோடய உன்னை சுத்தி கல்யாணம் பண்ணணும் அதே போலதான் நான் உன்னை பண்ணேன். அதனால நான் என்ன சொல்ல வரணும் உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல கைய வைக்க ஆரம்பிக்கிறாரு. அது அவளுக்கு கொஞ்சம் கூச்சமாவே இருக்கு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா அவளை சுத்தி விட்டு அவளோட துணியை கழட்ட ஆரம்பிக்கிறாரு. கழட்டும் போது இவர் என்ன சொல்லனா, உன் மேல எனக்கு எல்லாம் உரிமை இருக்கு, நானும் உனக்கு ஒரு வகையில புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய துணியை கழட்டிட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை கிஸ் பண்ணும் போதெல்லாம் அவளுக்கு ரொம்ப கூச்சமாவே இருக்கும். வேண்டாம் விருப்பமாவே அவரை கிஸ் பண்றத அவரும் ஏத்துக்கிறான். இவரு சும்மா இல்லாம அவளை கிஸ் பண்ணி பயங்கரமா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அவளும் ஒரு கட்டத்துல இவர் இப்படி பண்ண அவளுக்கு முடாயிடுது. இப்ப 2 பேரும் சேர்ந்து மேட்டர் பண்ணலான்னு போற நேரத்துல உடனே அவ சுயநினைவுக்கு வந்துட்டு அவரை தள்ளி விட்டுட்டு இதெல்லாம் தப்பு, இதை நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றான்னா அங்கிருந்து ஓடிடுறா. அவருக்கும் இவ இப்படி பண்றத பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுறாரு. இப்ப இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம என்ன பண்றாங்கன்னா காலையிலே எழுந்து அவங்க மாமனாருக்கு டீ போட ஆரம்பிக்கிறா. இவ இப்படி கிச்சன்ல டீ போடும்போது அவரு ஹால்ல சோஃபால தாங்க உட்காந்துருக்காரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா டீயை போட்டு எடுத்துட்டு போயிட்டு நேரா அவங்க மாமனார் கிட்ட வைக்கும் போது இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா குனியும் போது அவங்களுடைய சாரி நழுவிடுது. இதனால அவங்களோட மேல் அழகு ரொம்ப அழகா தெரியும் போது அந்த மாமனார் என்ன பண்றாருன்னா அவர் செவனேன்னு தான் உட்காந்துருப்பாரு. இவங்க இப்படி காட்டினோடனே அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப இவரா அவங்களுடைய மேலழக பாத்துட்டு இருக்கும் போது இதை அவ கவனிச்சறா. உடனே என்ன பண்றான்னா டீயை குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போகும்போது இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஐயோ மருமகளே ஒரு நிமிஷம் வாயன், என் கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவளை கூப்பிடும்போது அவளும் சரி ஓகே நம்பிட்டு ஐயோ மாமாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளும் அவருடைய பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணை ஊத ஆரம்பிக்கிறா. அந்த ஆள் என்ன பண்றான்னா அவளுடைய மேலழக பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்ப நம்ம ஹீரோனி சுதாச்சிக்கிறா, இந்த ஆளை இதுக்காக தான் கூப்பிட்டுருக்கான் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முந்தானி சரி பண்ணிட்டு அங்கிருந்து போகும்போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஊதனதால ஒண்ணு என் கண்ணு சரியாகல, உன்னுடைய அந்த மேலழக பார்த்தோன்னே என் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, அதனால என் கண்ணு சரியாயிடுச்சு அப்படின்னு இவர் சிரிச்ச மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோனியும்
ஹீரோனியும் இந்த ஆள் மேல செம்ம கடுப்பாயிட்டு இப்ப அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி ஒரு நைட் டைம்ல ஜன்னல் பக்கத்துல நிக்கும் போது அங்க பார்த்தனா அருமையா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இப்ப இவ என்ன யோசிக்கிறானா, நேத்து நம்ம மாமனார் நம்ம கிட்ட நடந்துக்கின விதம் சரியா தவறான எனக்கு சரியா புரியவே இல்லை. ஆனா எங்க வீட்டுக்காரரு அவங்களுடைய அப்பாவை நல்லபடியா பாத்துக்க சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்துல மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன். அவரு சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி இதை மட்டும் இந்த தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவளுக்கு ஒரு ஐடியாவும் வரல. சரி ஓகே நம்ம நம்மளோட வீட்டுக்காருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பங்கஜ்க்கு இவ கால் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவனை பார்த்தா கால் அட்டன் பண்ணவே மாட்டான். இப்படியே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 முறை தொடர்ந்து கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவ பண்ற கால் அவனுக்கு ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ரொம்ப கடுப்பானவங்க இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாம இத பத்தி யார்ட்டாச்சும் பேசினா மட்டும்தான் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா இவர் காலை எடுக்க மாட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது இவளுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இந்த பக்கத்து வீட்டுக்காரனோட மருமக புல்ஜாதி இருக்கா இல்லையா, அவ சொல்லியிருப்பா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீ எனக்கு கூப்பிடு என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை யோசிச்சு பார்த்தவ சரி ஓகே நம்ம அவங்கள்ட்ட பேசி பார்ப்போம், நம்மளோட பிரச்சனை சொல்லும் வேற ஏதாச்சும் நல்ல வழி கிடைக்குதான்னு பார்ப்போம், அவங்கள பார்க்க போகும்போது அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே அக்காவுக்கு பிடிச்சது பால் பாயாசமும் அதுக்கப்புறம் கீரை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு அதை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லணும் போது இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தோன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரன ரமேஷ் தாங்க காட்டுறாங்க. ரமேஷ் பார்த்தோன்னா அவருடைய வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க வந்த அவருடைய 2 மருமகளும் ஒரு மார்க்கமாவே அவரை தடவ ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா ரமேஷ் என்ன பண்றேன்னா அவருடைய 2 மருமக கூட சேர்ந்து மேட்டர் பண்ண ரெடி ஆகுறாரு. அவங்க மருமகளும் சும்மா இல்லைங்க, 2 மருமகளும் சேர்ந்து அவங்க மாமனார் கூட பண்ற சீன்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப ஹாட்டாவே காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் ஹாட்டாவும் ரொம்ப டெம்டேஷனா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷமே இந்த சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். முக்கியமா இந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க. இதோட லிங்க் நம்ம பிளாக்ல இருக்குங்க. பிளாகோட லிங்க் நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன். அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நம்ம கார்டுல அதோட வீடியோ கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாத்துங்க. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு டைரக்ட் லிங்க் வேணா அது டெலகிராம்ல இருக்கு. நம்ம சேனல் பேரை போட்டீங்கன்னா நிறைய ஃபேக் சேனல்ஸ் எல்லாம் வரும். இருந்தாலும் அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் லிங்க் எதுல இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் டெலகிராம் குரூப். இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்து மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த புல்ஜாதிக்கு பிடிச்ச பாயசமும் கீரையும் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறா. அப்படி நுழையும் போது அவ என்னத்தை பாக்குறானா இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ற மேட்டர் சீன் தான் பாக்குறா. அதை பார்த்தோன்னே அவ்வளவு ஷாக் ஆயிட்டா. ஷாக் ஆனவ என்ன யோசிக்கிறானா, நாம ஒரு சொல்யூஷனுக்காக இங்க வந்தா இங்க வேற மாதிரி நடக்குது, இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அங்க மேட்டர் பண்ண 3 பேர் சேர்ந்து இவளை பாத்துறாங்க. இவளை பார்த்த உடனே அவங்களும் அந்த மேட்டர் பண்றது நிப்பாட்டிடுறாங்க. இப்ப இவ என்ன பண்றான்னா அங்கிருந்து வருத்தப்பட்டுட்டு அங்கிருந்து வெளியே ஓடிடுறா. இப்படி இந்த எபிசோட 3 முடிச்சிருப்பாங்க. இதனோட கண்டினியூட்டியான 4th பார்ட் சீக்கிரமாவே நம்ம பார்த்தலாம்.